ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பெஸ்ட் சன்ஸ்க்ரீன் பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, நிஜமாலே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணுமா, அப்படி யூஸ் பண்ணால் என்ன ஆகும், யூஸ் பண்ணலன்னா என்ன ஆகும், யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பார்க்க போகிறோம். அது போக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 5 லெஸ் கெமிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸும் லிஸ்ட் பண்ணுவேன். சரி வாங்க எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மார்க்கெட்டில் இருக்க எல்லா சன்ஸ்க்ரீன்லையுமே கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆப்வியஸ்லி இப்போ நான் சொல்ல போகிற சன்ஸ்க்ரீன்ஸ்லையும் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நான் கொஞ்சம் கம்மியான கெமிக்கல்ஸ் அண்ட் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்க நல்ல சன்ஸ்க்ரீன்ஸ் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுவேன். பட் எல்லா சன்ஸ்க்ரீன்லையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா SPF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டர் போட்டிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர். அதாவது எந்த அளவுக்கு இந்த க்ரீம் உங்கள் ஸ்கின்னை சன்னோட UV ரேஸ்லேருந்து பாதுகாக்கும், அதான் வந்து சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர். ஒரு சில க்ரீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா SPF வந்து 15% கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா 20, இன்னும் ஒரு சில 22, ஒரு சில 30, ஒரு சில 50 மேக்ஸிமம் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா உங்கள் ஸ்கின்னை வந்து அந்த க்ரீம் எந்த அளவுக்கு சன்லேருந்து பாதுகாக்கும் அப்படின்ற ஃபேக்டர் தான் அது சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர். பட் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கையாகவே நம்ம முகத்தில் நம்ம பாடியில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர், அதாவது SPF வந்து இயற்கையாகவே நம்ம ஸ்கின்ல இருக்கும். அது வந்து ஒவ்வொரு பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கவங்களுக்குலாம் மெலனின் கண்டென்ட் ரொம்ப ஸ்கின்ல கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேராக ரொம்ப வெள்ளையாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து SPF ஃபேக்டர் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம இந்தியன் ஸ்கின் பீப்புள், ஓரளவுக்கு டார்க் ஸ்கின் இருக்க பீப்புளுக்கு எவ்வளோ SPF இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13 to 15% நேச்சுரலாகவே அவங்க ஸ்கின்ல சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் இருக்கும். அது போக ஓரளவுக்கு வெள்ளையாக ஃபேர் லுக்கிங்காக இருக்க பீப்புளுக்கு வந்து 3 to 4% இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, பேபிஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களோட ஸ்கின்னுக்கும் இயற்கையாகவே 3 to 4%, 3 to 5% வந்து SPF, அதாவது சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் இயற்கையாகவே இருக்கும். ஸோ இந்த SPF, இந்த சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் நம்ம ஸ்கின்ல ஆல்ரெடி இருக்கே, இதுவே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஜமா இல்லைங்க, இது பத்தாது தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஸோ இப்போ நீங்கள் SPF 15, அதாவது 15% இருக்கக்கூடிய ஒரு சன்ஸ்க்ரீம் உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு உங்கள் ஸ்கின்னை சன்னோட அல்ட்ரா வயலட் ரேஸ்லேருந்து பாதுகாக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 93% தான் பாதுகாக்கும். அதாவது SPF 15 இருக்க சன்ஸ்க்ரீம். அதே மாதிரி SPF 30 இருக்க க்ரீம்ஸ் வந்து உங்கள் ஸ்கின்னை 97% அல்ட்ரா வயலட் ரேஸ்லேருந்து பாதுகாக்கும். அதே மாதிரி SPF 50 இருக்கிற க்ரீம்ஸ் வந்து உங்கள் ஸ்கின்னை 99% அல்ட்ரா வயலட் ரேஸ்லேருந்து பாதுகாக்கும். ஸோ சேட் ட்ரூத் என்னன்னா, எந்த க்ரீமுமே, எந்த SPF ஃபேக்டர் இருக்கக்கூடிய க்ரீமுமே 100% அல்ட்ரா வயலட் ரேஸ்ல இருந்து நம்மளை பாதுகாக்காது. ஓரளவுக்கு சர்டன் லிமிட் 90 to 99, 98% தான் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் கொடுக்கும் இந்த சன்ஸ்கிரீம்ஸ் எல்லாமே. ஸோ சன்ஸ்கிரீம்ஸில் SPF 50 சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் இருக்க க்ரீம்ஸே வந்து நம்மளை வந்து 98, 99% தான் அல்ட்ரா வயலட் ரேஸ்ல இருந்து பாதுகாக்கும். அப்படின்றப்போ நேச்சுரலாக ஸ்கின்ல இருக்கக்கூடிய சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் வந்து அந்த அளவுக்கு நம்மளை அல்ட்ரா வயலட் ரேஸ்ல இருந்து பாதுகாக்காது. அதான் உண்மை. அதனால தான் உங்களுக்கு சன்லைட்ல போகும்போது சன்ஸ்கிரீம் போட்டு போக சொல்லி நிறைய டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்றாங்க, ஹெல்த் பியூட்டிஷியன்ஸ் எல்லாமே ரெக்கமெண்ட் பண்றாங்க. சன்ல இருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கு. UVA, UVB, UVC. அதாவது அல்ட்ரா வயலட் A, அல்ட்ரா வயலட் B, அல்ட்ரா வயலட் C அப்படின்னு 3 கேட்டகரிஸாக கொடுத்துருப்பாங்க. அதில் அல்ட்ரா வயலட் A தான் வந்து இருக்கிறது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான அல்ட்ரா வயலட் ரேஸ். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் சன்னில் எக்ஸ்போஸ்டாக இருக்க போகிறீங்க, உங்கள் ஸ்கின்னை பற்றி உங்களுக்கு அக்கறை இருக்குது, கலர் போகக்கூடாது, இல்லைனா ஸ்கின் வந்து டேன் ஆகிடக்கூடாது, சன்பர்ன் ஆகிடக்கூடாது, ஹீட் பாய்ஸ்லாம் வந்துடக்கூடாதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் நிறையா இருக்கக்கூடிய ஒரு சன்ஸ்க்ரீம் தான் அப்ளை பண்ணிட்டு போகணும். அப்போ தான் வந்து உங்கள் ஸ்கின்னை உங்களால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதான் ட்ரூத். ஸோ இப்போ நான் உங்களுக்கு 5 பெஸ்ட் சன்ஸ்க்ரீம்ஸ் வித் வெரி 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 லெஸ் கெமிக்கல்ஸ் சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீம்ஸில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குங்க. அது நம்ம ஃபேஸ் வாஷை விட அதிகமான கெமிக்கல்ஸ் இருக்கும், சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபில்டர் பண்ணி ஒரு 5 பெஸ்ட் அண்ட் லெஸ் கெமிக்கல் சன்ஸ்க்ரீம்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சன்ஸ்க்ரீம்ஸ்லையும் கெமிக்கல்ஸ் இருக்குது, நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு கெமிக்கல்ஸ் கம்மியாக இருக்கிற சன்ஸ்க்ரீமை சூஸ் பண்ண முடியுமோ அதை தான் ஃபில்டர் பண்ணி நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இந்த சன்ஸ்க்ரீம் எல்லாத்தையுமே நான் ப்ரைஸ் வைஸில் லிஸ்ட் பண்ணுறேன். அதாவது ரொம்ப காஸ்ட்லி டு சீப் அண்ட் பெஸ்ட் ப்ராடக்ட் அந்த மாதிரி லிஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ நான் கீழே இருந்து வரேன், அதாவது 5 to 1 அந்த ரேஞ்சில் வரேன். ஸோ 5th பிளேஸில் நான் வச்சிருக்க சன்ஸ்க்ரீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமா எர்த் அல்ட்ரா லைட் நேச்சுரல் சன்ஸ்க்ரீம். ஸோ இந்த சன்ஸ்க்ரீமில் சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50, அதாவது 50. ஸோ சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் 50 இருக்குது அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து 98 to 99% வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ்லேருந்து பாதுகாக்கும். அது போக நிறையா சன்ஸ்க்ரீம்ஸில் வந்து நீங்கள் வந்து SPF பக்கத்தில் P போட்டு ++ன்னு போட்டிருப்பாங்க, ஒரு சில 1+ போட்டிருப்பாங்க, ஒரு சில 4+ போட்டிருப்பாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா P+ அப்படின்னா மாடரேட், P ++, அதாவது 2+ போட்டிருக்காங்க அப்படின்னா ஓரளவுக்கு எஃபெக்டிவாகவே சன்லேருந்து கண்ட்ரோல் பண்ணும். Pன்னு போட்டு 3+ போட்டிருக்காங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். 4+ போட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ரொம்ப எஃபெக்டிவாக சன்லேருந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதுதான் வந்து அந்த P+++ அப்படின்னு போட்டிருக்கிறதுக்கான அர்த்தம். ஸோ இந்த சன்ஸ்க்ரீமில் அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ்லாம் இல்லை, ஓரளவுக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப டேஞ்சர் இல்லாத ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 80 ml டியூப் வந்து 424 ரூபீஸ்க்கு விற்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் அதிகம் தான் ஆக்சுவலி. பட் நீங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கணும், நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம்.
ஸோ 4th பிளேஸில் இருக்க பெஸ்ட் சன்ஸ்கிரீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மாமாஅர்த் தான். அண்ட் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஆலோவேரா ஜெல்லையும் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுலையும் லெஸ் கெமிக்கல்ஸ் தான். அண்ட் இதோட சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டரும் SPF 50 சேம் ஆஸ் த ப்ரீவியஸ் ஒன். இது வந்து 50 கிராம்ஸ் டியூப் வந்து பார்த்தீங்கன்னா 400 rupees, அது 399 rupees, ஸோ 400 rupees ஆகுது. ஸோ தேர்ட் பெஸ்ட் சன்ஸ்கிரீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாவ் ஸ்கின் சயின்ஸ் மேட் ஃபினிஷ் சன்ஸ்கிரீன். ஸோ முன்னாடி சொன்ன மாமாஅர்த்தோட கம்பேர் பண்ணும்போது அதில் SPF 50 இருந்துச்சு, இல்லை SPF 45 தான் இருக்குது. பட் அதை விட, அதாவது முன்னாடி சொன்ன மாமாஅர்த்தோட இதில் கெமிக்கல்ஸ் அதை விட ரொம்பவே கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து SPF 45 வித் P++ போட்டு வந்திருக்கு. ஓரளவுக்கு நல்லாவே UV ரேஸ்லேருந்து உங்கள் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ நான் முன்னாடி சொன்ன ரெண்டு மாமாஅர்த் ப்ராடக்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே கம்மி தான். 100 ml, அதாவது ஃபர்ஸ்ட் 50 ml வந்து நான் உங்களுக்கு 400 rupees சொல்லியிருந்தேன். இது வந்து 100 ml உங்களுக்கு வந்து 350 rupeesக்கு கிடைக்குது. ஸோ ஓரளவுக்கு அஃபோர்டபுள் தான். ஸோ செகண்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய பெஸ்ட் சன்ஸ்கிரீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி பயோ ஆர்கானிக் ஆலோவேரா சன்ஸ்கிரீன் ஜெல். இதில் வந்து சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் கம்மி தான், அதாவது 22 தான் சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன ரெண்டை விடவும் இதில் ரொம்ப 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 கம்மி கெமிக்கல்ஸ்னு சொல்றதை விட நேச்சுரல் இன்கிரியன்ஸ் தான் அதிகமாக இருக்குது இல்லை. ஸோ ஒரு நேச்சுரலான சன்ஸ்கிரீம் வித் டீசன்ட் சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இந்த ப்ராடக்ட் தான் சொல்லுவேன். இது வந்து கொஞ்சம் சீப்பும் கூட. 175 ml பாட்டில் வந்து வெறும் 209 rupees தான். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். அண்ட் நீங்கள் இந்த ஒரு பாட்டில் வாங்கினீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு மாதத்துக்கு மேலே நீங்கள் டெய்லியும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க பெஸ்ட் சன்ஸ்கிரீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோமா மேஜிக் நேச்சுரல் ஆலோவேரா சன்ஸ்கிரீன். ஸோ இதில் வந்து சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் அந்தளவுக்கு இல்லை, 20 தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுலேயும் ரொம்ப 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 கம்மி கெமிக்கல்ஸ், தேவையான கெமிக்கல்ஸ் மட்டும்தான் இருக்குது. நான் சொன்ன 5 ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப கம்மி கெமிக்கல்ஸ் தான். அதுலேயுமே கடைசியாக நான் சொன்ன இந்த 2 ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மி கெமிக்கல்ஸ், நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதில் சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் 20 இருக்கு. பட் ஓரளவுக்கு உங்கள் ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 93 to 95% வந்து சன்லைட், அதாவது UV ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ்லேருந்து பாதுகாக்கும்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 50 ml வந்து 170 rupees. 50 ml கம்மி தான், பட் ஸ்டில் 170 rupees. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன 400 ரூபா கூட கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு ரீசனபிள் பிரைஸ் தான். ஸோ இந்த 5 ப்ராடக்ட்ஸ்மே மார்க்கெட்டில் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய சன்ஸ்கிரீம்ஸ். அதுவும் நான் கடைசியாக சொன்ன ரெண்டுமே வந்து ரொம்ப 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 கம்மி கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய சன்ஸ்கிரீம்ஸ். இது எல்லாத்துக்கும் மேலே எனக்கு க்ரீம் மாதிரியே வேணாம் ப்ரோ, எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, ஒரு மாதிரி ஆயிலியாக ஃபீல் ஆகுது ப்ரோ சன்ஸ்கிரீம் யூஸ் பண்ண அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாவ் ஸ்கின் சயின்ஸோட நேச்சுரல் வாட்டர் ஸ்ப்ரே. அதாவது சன்ஸ்கிரீம் தான், பட் ஆனால் வந்து க்ரீம் பேஸ்டில் இருக்காது, வாட்டர் மாதிரி பேஸ்டில் இருக்கும். நீங்கள் ஸ்கின்ல அப்படியே டேரெக்டாக ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஆயில் ஃப்ரீ. ஆயில் ஸ்கின்னுக்கும் இது ரொம்பவே நல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். இது வந்து சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் 30 இருக்குது. ஓரளவுக்கு ரீசனபிளான சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர். அதுவும் க்ரீம் பேஸ்ட் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணியிருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்ல கெமிக்கல்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு விதமான சன்ஸ்கிரீன். இது வந்து பார்த்தீங்கன்னா 100 ml வந்து 349 rupees. ஓரளவுக்கு ரீசனபிள் அண்ட் அஃபோர்டபுள் மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சன்ஸ்கிரீன். இதை தவிர்த்து நிறையா சன்ஸ்கிரீம்ஸ் இருக்குங்க, அட்வான்ஸ்டு பிராண்ட்ஸ். நான் பேர் சொல்ல விரும்பல, நிறைய அட்வான்ஸ்டு பிராண்ட்ஸ் சன்ஸ்கிரீம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் பார்த்தேன், நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு கம்மியாக கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய சன்ஸ்கிரீம்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் நிறைய பேர் என்கிட்ட சன்ஸ்கிரீம் வீடியோ போடுங்கன்னு கேட்டே இருந்ததுனால தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். until முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். அதாவது லாஸ்ட் வீடியோவில் ஒரு கிவ்அவே கிஃப்ட் இருந்துச்சு. ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு ஒரு சோப் கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கிவ்அவே கிஃப்ட்டை ஜெயிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண்குமார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த சோப் உங்கள் அட்ரஸ்க்கு நான் டெலிவரி பண்ணிவிடுவேன். ஸோ இந்த வாரம் கிவ்அவேவோட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பெஸ்ட் ஷாம்பூ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த ஷாம்பூ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு 5 ஷாம்பூவை லிஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த 5 ஷாம்பூவோட நேமையும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் யார் ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நேக்கட் நேச்சர் பயோட்டிக்ஸோட 100 rupees மதிப்புடைய சார்கோல் சோப்பு கிஃப்டாக கொடுப்பேன். ஸோ இதில் நீங்கள் எஃபெக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே வழி தான், நான் வீடியோ போட்ட உடனே நீங்கள் உடனே பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களால் ஃபர்ஸ்ட் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்கிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களால் சீக்கிரமாக ஆன்சர் பண்ண முடியும், உங்களால் கிஃப்ட்டையும் வின் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். until then it's bye from Shadik. Stay strong, stay positive. Bye.